ஹோம்மேட் பன்னீருங்கிறதுனால கட் பண்ணும்போதே பார்க்குறதுக்கு பால்கோவா மாதிரி இருந்தது. டேஸ்ட்டுக்கு மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சால்ட்டு இதெல்லாம் எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெஷ் க்ரீமு, பட்டரு இதெல்லாம் யூஸ் பண்ண விரும்பலைன்னா ஒரு கைப்பிடி முந்திரியை ஊற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். பட்டருக்கு பதிலாக நெய் விட்டுக்கலாம். தாளிப்புக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி லீஃப், பச்சை மிளகாய், பொடியாக நறுக்கின வெங்காயம், தக்காளி இதெல்லாம் சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். மசாலா பொடினா மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மசாலா பச்சை வாசனை போய் எண்ணெய் திரண்டு வரும்போது தேவையான அளவு தண்ணி விட்டு கொதிக்க விடணும். இதில் கரம் மசாலா, கேப்சிகம் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேறு வெஜிடபிள் வேணாலும் சேர்த்திக்கலாம். இந்த அளவுக்கு திக்கானதும் அரைச்சி வச்சுருக்கேன் முந்திரி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா கிளறி விடணும். கிரேவி இந்த அளவுக்காவது திக்காக இருந்தால் தான் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும். இறக்கும் போது பன்னீர் சேர்த்து கஸ்தூரி மேத்தி, கொத்தமல்லி இலை இதெல்லாம் தூவி இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்கும். முன்னாடியே சேர்த்து பன்னீரை கிளறி விட்டுட்டோம் அப்படின்னா சீக்கிரம் உடஞ்சி போயிடும்.